Hi friends, it's your Aariwingsworld. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கிராண்டான சூப்பர் ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இந்த ஒரு பார்டர் டிசைன் வந்து ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட்ல ஒரு கிராண்டான பார்டர் டிசைன் சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருந்தால் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப பெரிய ப்ளவுஸுக்கு இந்த ஒரு பார்டர் டிசைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து ஜரியில் வந்து போட போகிறோம் சரிங்களா. ஸோ வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரியில் வந்து டபுள் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எப்போயுமே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து ஸோ ஆவணி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் முகூர்த்தம் வந்து ஹெவியாகவே இருக்கும். ஸோ சொல்லப்போனால் வந்து எமர்ஜென்சி ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்து நிறையா அவசரமாக வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் என்னோட டைமிங் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து மேக் பண்ணி டுட்டோரியல் காமிக்கிறேன். ஸோ மேபி டைமிங் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ளவுஸ் எப்படி பண்ணுங்கிற ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைன் வந்து கொடுக்குறோம். ஸோ டபுள் லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து இப்போ டபுள் செயின் வந்து போட்டு முடிச்சிட்டோம் ஜரியில். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் எடுத்திருக்கேன் சரிங்களா. இது வந்து சாரீ கலர். ஸோ சாரீ கலர் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்போயுமே வந்து த்ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஓகே, நான் வந்து இப்போ இந்த கலர் வந்து எடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக டார்க் கலர்ஸாக இருந்தால் டார்க் கலர்ஸ் கொடுங்க, மேபி லைட் கலர்ஸாக இருந்தால் வேண்டாம். ஸோ டார்க் கலர்ஸ் கொடுத்தா தான் வந்து எப்பயுமே வந்து கான்ட்ராஸ்ட் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ லைட் கலர்ஸ்லாம் வந்து இருந்தால் வேண்டாம். ஸோ டார்க் கலர்ஸ்லேயே மேக்ஸிமம் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுங்க சரிங்களா. ஓகே, ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றி என்ன பண்ணணும், நாட் போட்டுக்கணும் சரிங்களா. ரெண்டு லைனையும் சேர்த்து வந்து நாட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம த்ரெட்டில் வந்து சொல்லப்போனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் வந்து கொடுக்க போவோம் சரிங்களா. ஸோ த்ரெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ டபுள் செயின் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் அவுட்லைன் சொல்லலாம் சரிங்களா. ஸோ த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச்சே வந்து டபுள் கொடுக்க போகிறோம். ஸோ மேபி வந்து நல்லா இன்னமும் வந்து ப்ராடாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரிபிள் கோட்டிங் கூட கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா த்ரெட்டில் வந்து இதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து டபுள் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து த்ரெட்டு வந்து அந்து போகுதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் வந்து ப்ராப்பர் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நிறைய தடவை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு ஜரியில் எப்படி நம்ம டைரக்ஷன் வைஸ் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் த்ரெட்லேயுமே வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டபுள் லைன் வந்து கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து த்ரெட்டில் வந்து டபுள் கோட்டிங் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீட் எடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீடில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சுகர் பீடில் என்ன பிராண்ட் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ A-Star வாங்கலாம், மேபி அதை விட குவாலிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரிசோ கம்பெனி வாங்கலாம் சரிங்களா. அண்ட் தென் வந்து ஆன்டிக் அதாவது மெகந்தி கலர்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு சுகர் பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒர்க் பார்க்க வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து நான் பார்டருக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடில் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து டவுட்ஸை வந்து நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை வந்து நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவேன் சரிங்களா. அண்ட் தென் இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதோட ஃபீட்பேக்குமே வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எப்பயுமே வந்து ரெண்டு லைனாகவே வச்சு நீங்கள் ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள், கேப்பாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே சுகர் பீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து காமிக்கிறேன். அண்ட் தென் மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். முன்ன பின்ன வந்து ஏற்றி இறக்கி வந்து பீட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்க வந்து ஒரு யூனியனாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ நான் அதை ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நாட் பண்ணிட்டோம் சரியா. ஸோ இப்போ நாட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா, 4 நம்பர் பீடு எடுத்திருக்கேன். ஸோ கீழே இருந்து எடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ 4 நம்பர் பீட் வந்து
வரிசையாக நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 4 எடுக்க முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இல்லையா, ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எந்த கிளாத் வந்து நல்லாயிருக்கும் வந்து கேட்குறீங்க இல்லையா. ஸோ ஜாஸ்மின் கிளாத் வந்து வாங்குங்க. ஸோ ஜாஸ்மின் கிளாத் வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாரீ கிளாத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா சாரீ கிளாத்தோட அந்த நம்ம ஜாஸ்மின் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப நாள் வந்து நீடிச்சு உழைக்கும் சரிங்களா. ஸோ சாரீ வந்து அவ்வளோவா வந்து கொஞ்ச நாள் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சாரீ எப்படி கட்டினோம்னா 2-3 தடவை ஓயாமல் கட்டிகிட்டே இருந்தோம்னா ப்ளவுஸ் சாரீ வந்து துவண்டு போயிடும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி சாரீ ப்ளவுஸும் வந்து சீக்கிரமாகவே வந்து துவண்டு போயிடும். ஸோ இதே நீங்கள் ஜாஸ்மின் கிளாத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா கிளாத் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 4 நம்பர் பீட் வச்சு வரிசையாக வந்து நம்ம வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து ட்ரிக்ஸு கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருப்பாங்க. நான் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் நான் வந்து இந்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி பீட் வச்சு நான் லோட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து. ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வராது. ஸோ ட்ரை பண்ண தான் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாக லோட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்புறமா 3, அதுக்கப்புறமா தான் 4 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்ம செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா செயின் ஸ்டோன் வச்சு பண்ண போகிறேன். ஸோ செயின் ஸ்டோன் லைன் வந்து கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக அளந்துக்கிறேன். இங்கேருந்து கண்டினியூவாக வந்து ஸோ இவ்வளோ வருது சரியா. ஸோ இவ்வளோ வருது. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், லைட்டாக அப்படியே திருவினாவே கட் ஆயிரும். ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து இது வந்து நம்ம எமர்ஜென்சி ப்ளவுஸ் சரிங்களா. ஸோ வந்து இதை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைமே கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம இது வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம கிளைமேக்ஸில் வந்து தச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இனிமேல் வந்து நிறையா எமர்ஜென்சி ப்ளவுஸ்லாம் ஆவணி முகூர்த்தம் இல்லையா. ஸோ முகூர்த்தம்ங்கிறனால வந்து பிரைடல் ப்ளவுஸ்லாம் வர ஆரம்பித்தோம். ஸோ வீடியோஸ் மேபி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு டைமிங் பத்தலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேம் டிசைன் வந்து நமக்கு ரிப்பீட்டட் வரும். ஸோ அப்போ வரும்போது நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம இப்போ வந்து காயிட்டோம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நெக்ஸ்ட் லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 4 நம்பர் பீட் வச்சு நான் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பார்டர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிளைமேக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதாவது எண்டிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த ப்ளவுஸோட ஹைலைட்டே வந்து மாற்றும். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து கொஞ்சம் கூர்மிச்சு கவனிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 2 வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும், முடிச்சிடணும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி பார்டர் ஸோ பீட் ஒர்க்ஸ்லாம் வந்து பீட் ஒர்க்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆரி ஒர்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒர்க் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் சின்ன சின்ன மெத்தட்ஸை வந்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெத்தடுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸோ நம்மளே வந்து சூப்பராக வந்து டிசைன்ஸ் வந்து அழகாக மேக் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் இப்படி தான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து சுகர் பீடு வந்து எடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீடில் நெக்ஸ்ட்டு லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ இதை பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 சுகர் பீடாக வச்சு நம்ம வரிசையாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூவாக நான் கொண்டு வர ஸோ சுகர் பீட் வந்து வரிசையாக இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ 2 சுகர் பீடாக இந்த ஒரு லைனை ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறமா என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ நல்லா பெரிய பீடுக்கு பக்கத்தில் சுகர் பீட் வைக்கும் போது
நல்லா நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் பார்டர் லுக் வந்து நல்லா பார்க்க அழகாக எம்போஸ்டாக இருக்கும். ஸோ வந்து பெரிய பீட் பக்கத்தில் சுகர் பீட் வைக்கும் போது நிறைய பேர் பிகினர் லெவலில் இருக்கிறவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு வந்து ஒர்க் இருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து குத்திட்டு வந்திருக்க மாட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு செயின் போட்டேன்னா இதுக்கு பக்கத்துலேயே செயின் போடணும். இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் இந்த லெஃப்ட்டோ ஒரு ரைட்டோ வந்து நீங்கள் டைரெக்ஷன் மாற்றி வந்து செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பார்க்க வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்ச மாதிரியே வந்து செயின் ஸ்டிச் போடுங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக அப்படி வளைஞ்சாப்புலலாம் இந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த லைட்டாக இப்படி லேசாக ஒரு பாயிண்ட் நீங்கள் தள்ளினாலும் டைரெக்ஷன் வந்து மாறி போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்ம இந்த ஒரு பார்டர் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் 3 நம்பர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் 4 நம்பர் பீட் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா 3 நம்பர் பீட் அண்ட் வந்து ஒரு 4 நம்பர் பீட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து எடுத்து ஸோ இந்த பாருங்கள் 3 நம்பர் பீட் அண்டு வந்து ஒரு 4 நம்பர் பீட் இருக்கு இல்லையா? ஸோ இதை எடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே இருந்து வந்து ஒரு செயின் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு சுகர் பீட் 3 நம்பர் பீட் அண்டு வந்து ஒரு 4 நம்பர் பீட். சரியா? ஒரு 4 நம்பர் பீட் அண்டு வந்து ஒரு 3 நம்பர் பீட். இங்கே பாருங்கள், அதை எடுத்து இப்படி குத்தி ஒரு செயின் ஒரு லாக். சரியா? தென் இது என்ன பண்ண போகிறேன் அப்படியே பேக்கில் கொண்டு போய் மறுபடியும் ஒரு செயின் அண்டு ஒரு லாக். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். சரி பாருங்கள், மறுபடியும் ஒரு 3 நம்பர் அண்ட் வந்து ஒரு 4 நம்பர் பீட். ஸோ இதை உள்ளே விட்டு ஒரு செயின் ஒரு லாக். தென் மறுபடியும் பேக்கில் போய் ஒரு குத்தி ஒரு செயின் ஒரு லாக் எடுத்துட்டேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு சுகர் பீட் அண்ட் அதாவது 3 நம்பர் பீட் அண்டு வந்து ஒரு 4 நம்பர் பீட். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக ஒரு செயின் ஒரு லாக் ஒரு செயின் ஒரு லாக். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்டர் வந்து பார்க்க கிராண்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 4 நம்பர் பீட் அண்டு வந்து ஒரு 3 நம்பர் பீட் வச்சு ஒரு செயின் ஒரு லாக், மறுபடியும் பேக்கில் போய் ஒரு செயின் ஒரு லாக். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 4 நம்பர் பீட் அண்டு ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு லாக், மறுபடியும் பேக்கில் ஒரு செயின் ஒரு லாக். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சுகர் பீட் 3 நம்பர் பீட் ஒரு 4 நம்பர் பீட் ஒரு 3 நம்பர் பீட் ஒரு 4 நம்பர் பீட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 லைன் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே விட்டு இங்கே பாருங்கள், உள்ளே விட்டு ஒரு செயின் ஒரு லாக், அதுக்கப்புறம் மறுபடியும் பேக்கில் ஒரு செயின் ஒரு லாக் போட்டுட்டு அதுக்குள்ளே இதை விட்டு ஒரு செயின் ஒரு லாக், பேக்கில் வந்து ஒரு செயின் ஒரு லாக். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தனித்தனியாக நாட் பண்ணி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் இல்லை நிறையாவே வந்து பார்க்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறுபடியும் கவனிங்க, ஒரு செயின் ஒரு லாக், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் ரிவர்ஸில் வந்து ஒரு செயின் ஒரு லாக். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மெத்தட் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம பண்ண போகிறோம். மறுபடியும் கூட சொல்லித்தரேன். ஒரு சுகர் 3 நம்பர் பீட் எடுத்துட்டேன், ஒரு 4 நம்பர் பீட் எடுத்துட்டேன், மறுபடியும் வந்து ஒரு 3 நம்பர் பீட் ஒரு 4 நம்பர் பீட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 2 வச்சு ஒரு செயின் ஒரு லாக். சரிங்களா? அதே மாதிரி ஒரு செயின் ரிவர்ஸில் அதே மாதிரி ஒரு லாக். தென் இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஒரு செயின் ஒரு லாக், ரிவர்ஸ் எடுத்து ஒரு செயின் ஒரு லாக். ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மெத்தடில் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்து இந்த பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து பாருங்கள். ஸோ செம்ம அழகாக இருக்கும். இதோட பேக் வியூ வந்து நான் காமிக்கிறேன். ஸோ கீழே வந்து தேவை கிடையாது, பிகாஸ் அது வந்து உள்ளே போகக்கூடிய பார்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து இவ்வளோ இறக்கத்துக்கு பண்ணாவே போதும். பாருங்கள், இப்போ இந்த ஒரு பார்டர் வந்து எவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு டிசைனை வந்து நீங்கள் ஹெவி பிரைடலுக்கு கூட நீங்கள் இந்த ஒரு பார்டர் டிசைன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதோட பேக் வியூ எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். அண்ட் தென் இதோட ஜூம் வியூவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா?
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்து மேக் பண்ண சூப்பர் பார்டர் டிசைன் வந்து இப்போ வந்து நம்ம பேக் நெக்கில் வந்து பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் அண்ட் யூனிக்காக இருக்குன்னு வந்து பாருங்கள். வாவ், சூப்பர் பார்டர் டிசைன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஒரு ஹெவி பிரைடல் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த ஒரு பார்டர் வந்து நீங்கள் மேக் பண்ணும்போது ரொம்பவே உங்கள் ப்ளவுஸை கிராண்டாக வந்து காமிக்கும். அந்த நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியாக போட்டிருக்க வந்து பூட்டா செக்ஷன் இதுவுமே டைரக்ஷன் வைஸ் நம்ம கரெக்டாக வச்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுச்சா? ஸோ நம்ம நல்லா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கனாங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நம்மளோட டிசைன் வந்து 10 பேருக்காவது ரெஃபர் ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்மளோட சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஹெவி பார்டர் கண்டிப்பாக இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து நம்மளால் ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, பாய், ஹேவ் ஏ நைஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் பிரைடல் ப்ளவுஸோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.